ஸோ ஒரு செக்ஷன் அப்படின்றத ஒன்று போட்டு அதுக்குள்ளே H2 அப்படின்ற ஒரு எலமெண்ட்டை கொடுத்து ஸோ ஃபூட்டர் அப்படின்றத ஒன்று போட்டு இதுக்குள்ளே ஒரு பேராகிராஃபு இதுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன்னா சும்மா ஒரு பட்டன்ஸ் மாதிரி நான் எதுவும் க்ரியேட் பண்ணாமல் இப்போ நான் இங்கே க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த HTML வெப்பேஜில் நான் என்ன பண்ண போகிறேன்னா CSS ஆட் பண்ண போகிறேன். ஸோ அந்த CSS ஆட் பண்ணுறதுக்கு எனக்கு என்ன வேணும் அப்படின்னு இது முடிஞ்சிட்ட பிறகு இப்போது நம்ம CSS பண்ணுறோம். CSS அப்படின்னாலே எல்லாருக்கும் தெரியும். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you. வெல்கம் டு காஷிவ் இன்ஃபோடெக். இன்னைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஒரு வெப்பேஜை எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத தமிழில் தெளிவாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதில் இருக்க ஒவ்வொரு ஸ்டெப்பையுமே ஒன் பை ஒன்னாக நான் வந்து இப்போ உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதில் ஒரு சின்னதாக ஒரு வெப்பேஜும் க்ரியேட் பண்ணி காட்ட போகிறேன். ஃபர்ஸ்ட் ஒரு வெப்பேஜை நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம் எதை வச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா HTML யூஸ் பண்ணி எப்படி ஒரு வெப்பேஜை க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம வந்து க்ரியேட் பண்ணி பார்க்க போகிறோம். வாங்க போய் HTML மூலிமா ஒரு வெப்பேஜை க்ரியேட் பண்ணிடலாம். இங்கே நான் எப்பவும் போல் ஒரு HTML ஃபைலை க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே அந்த HTMLக்கான அவுட்புட்டையும் நான் எடுத்து வச்சுருக்கேன் ரைட் சைடில். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில் போயிட்டு காஷிவ் இன்ஃபோடெக் அப்படின்ற மாதிரி நான் மாற்றிக்கிறேன். ஸோ காஷிவ் இன்ஃபோடெக் அப்படின்றத மாற்றியாச்சு. எனக்கு டைட்டில் வந்துருச்சு. அடுத்த விஷயம் இப்போ நம்ம ஒவ்வொன்றா கண்டென்ட்டு நம்ம போட வேண்டியது தான். இப்போ இங்கே வந்துட்டு ஃபஸ்ட்டு ஹெட்டர் எனக்கு வேணும். ஓகேவா? அந்த நேவிகேஷன் பார் வேணும் இல்லையா? அந்த ஹெட்டர் அதில் H1ல் அகைன் இங்கேயும் காஷிவ் இன்ஃபோடெக் எனக்கு ஒரு பெருசாக ஒரு நேம் வேணும் இல்லையா? அந்த இடத்துல லோகோ வச்சுக்கலாம். இப்போதைக்கு நான் நேம் மட்டும் வைக்கிறேன். அடுத்து ஒரு பேராகிராஃபில் ஒரு கிளாஸ் நான் க்ரியேட் பண்ணுறேன். இது வந்து ஒரு டேக் லைன். ஓகேவா? ஸோ இதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எம்பவரிங் ஃபியூச்சர் இன்னோவேட்டர்ஸ் அப்படின்னு போட்டு ஒரு கண்டென்ட்டை நான் இங்கே கொடுக்குறேன். இங்கே வந்துச்சா காஷிவ் இன்ஃபோடெக் எம்பவரிங் ஃபியூச்சர் இன்னோவேட்டர்ஸ் அப்படின்றது. அடுத்தது ஒரு நேவிகேஷன் பார். ஓகேவா? அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு நேவ் அப்படின்னு ஒரு எலமெண்ட்டை க்ரியேட் பண்ணுறேன். அன்னாட லிஸ்ட்டு அதுக்குள்ளே லிஸ்ட்டு டேக் வந்து எனக்கு மொத்தம் ஒரு 4 லிஸ்ட்டு டேக் வேணும். ஸோ அதனால் × 4 அதுக்குள்ளே எல்லாத்துலேயும் ஆங்கர் டேக் வேணும். ஸோ அதனால் உள்ள ஆங்கர் அப்படின்ற மாதிரி போட்டு நான் இப்படி க்ரியேட் பண்ணிக்கிறேன். எல்லாத்துலேயும் இப்போதைக்கு நான் தனித்தனி பேஜ்லாம் க்ரியேட் பண்ணல, ஒரு சிங்கிள் பேஜ் தான் நான் க்ரியேட் பண்ண போகிறேன். அதனால் ஆஷ் அப்படின்றத கொடுத்துக்கிறேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹோமு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கோர்சஸ் அப்படின்றத போட்டுக்கலாம். அடுத்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா இன்டர்ன்ஷிப்ஸ் அடுத்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், எனக்கு வேணுன்ற விஷயங்கள் எல்லாத்தையும் நான் இங்கே கொடுத்துட்டேன். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஹெட்டர் முடிஞ்சிருச்சு. அடுத்து மெயின் கண்டென்ட். ஓகேவா? ஸோ அந்த மெயின் கண்டென்ட்டுக்கு வரணும்னா இந்த ஹெட்டரை தாண்டி இங்கே வந்துட்டு இப்போதைக்கு அந்த ஹெட்டர் ஒரு போர்ஷன் மட்டும் ஒரு லேயர் மட்டும் முடிஞ்சிருச்சு. அடுத்து நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோன்னா மெயின் அப்படின்னு ஒரு கிளாஸை நான் ஒரு எலமெண்ட்டை நான் க்ரியேட் பண்ணுறேன். இந்த எலமெண்ட்டை க்ரியேட் பண்ணிட்டு செக்ஷனாக நான் போகிறேன். இந்த செக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு என்ன பண்ணுறேன் ஒரு .hero அப்படின்னு ஒரு கிளாஸு. ஓகேவா? இதில் H2ல் ஒரு ஹெட்டிங்கு. என்ன ஹெட்டிங்கு? வெல்கம் டு காஷிவ் இன்ஃபோடெக் அப்படின்னு ஒரு ஹெட்டிங்கு. அடுத்த விஷயம் என்ன அப்படி பண்ணுறேன், இதுக்கு ஒரு கண்டென்ட் பண்ணணும் இல்லையா? ஸோ பேராகிராஃபில் வந்து பார்த்திங்கன்னா யுவர் கேட்வே டு learning, innovation, and career growth.
அப்படின்றத போட்டு ஒரு எக்ஸ்க்ளமேட்டரி வைக்கிறேன். இதுக்கான கண்டென்ட் வந்துடும் இங்கே. யுவர் கேட்வே டு லேர்னிங் இன்னோவேஷன் அண்ட் கெரியர் க்ரோத் அப்படின்ற மாதிரி போட்டு இந்த செக்ஷனை முடிச்சிடறேன். அடுத்து நான் என்ன பண்ணுறேன்னா அபவுட் அஸ் அப்படின்ற மாதிரி ஒரு செக்ஷன். அதனால் இந்த செக்ஷனை முடிச்சிட்ட பிறகு இன்னொரு செக்ஷன் அப்படின்றத நான் ஸ்டார்ட் பண்ணி இந்த செக்ஷனுக்குள்ளே H2 அபவுட் அஸ் அப்படின்னு போட்டு இங்கே அதே பேராகிராஃபில் வந்து பார்த்திங்கன்னா காஷ் இன்ஃபோடெக்கில் என்ன இருக்குது அப்படின்றது. காஷ் இன்ஃபோடெக் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஆஃபர்ஸ் டாப் நாட்ச் ட்ரைனிங் internships அடுத்து and project யாருக்கு ப்ராஜெக்ட் கைடன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ப்ரொஃபஷ்னல்ஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ப்ராஜெக்ட் கைடன்ஸ் வந்து கொடுக்குறோம். ஸோ ப்ரொஃபஷ்னல்ஸ்க்கும் கொடுக்குறோம் அக்ராஸ் இந்தியா முழுக்க கொடுக்குறோம். ஓகேவா? இதை தாண்டி நமக்கு என்னென்னா our mission is to bridge the gap between academic learning and industry demands. ஓகேவா? ஸோ இதுதான் அபவுட் அஸ். நான் என்ன பண்ணுறேன், எதுக்கு யாருக்காக பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன செக்ஷன். இதை முடிச்சிட்ட பிறகு நான் என்னென்ன சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறேன், இப்போ என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னு சொன்னேன், என்னென்னலாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்றத சொன்னோம் இல்லையா? ஸோ ஒரு செக்ஷன் அப்படின்றத ஒன்று போட்டு அதுக்குள்ளே H2 அப்படின்ற ஒரு எலமெண்ட்டை கொடுத்து ஆல் சர்வீசஸ் அப்படின்றத போட்டு இப்போ இதுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு அன்னார லிஸ்ட்டு. இதுக்குள்ளே லிஸ்ட்டு வந்து எனக்கு மொத்தம் எத்தனை தேவைப்படும், ஒரு 4 சும்மா போட்டுக்கிறேனே இன்ட்டு 4. என்னென்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம், அடுத்து லைவ் ப்ராஜெக்ட் ட்ரைனிங், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா placement support, அடுத்து கெரியர் டெவலப்மெண்ட். ஒர்க் ஷாப். ஸோ இதெல்லாம் நம்ம பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி நான் ஒரு சின்ன இது மட்டும் கொடுத்துக்கிறேன். இதுதான் என்னோடய சர்வீஸு, இதெல்லாம் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். அடுத்தது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த செக்ஷன் முடிஞ்சா, இந்த செக்ஷனும் முடிஞ்சு, எனக்கு மெயினுக்கான செக்ஷனும் முடிஞ்சு. இப்போ நான் இங்கே திருப்பி இங்கே மெயினு கீழே வந்துட்டு ஹெட்டர் க்ரியேட் பண்ணேன் இல்லையா? அப்போ ஃபூட்டர் அப்படின்றது ஒன்று நான் க்ரியேட் பண்ணோம். ஸோ ஃபூட்டர் அப்படின்றத ஒன்று போட்டு இதுக்குள்ளே ஒரு பேராகிராஃபு. இதுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன்னா சும்மா ஒரு பட்டன்ஸ் மாதிரி நான் எதுவும் க்ரியேட் பண்ணாமல் நான் சிம்பிளாக என்ன பண்ணுறேன்னா ஒரு இந்த வெப்சைட் வந்து என்னோடது அப்படின்ற மாதிரி சும்மா ஒரு காப்பிரைட் வந்து நான் ரிசர்வ் பண்ண மாதிரி, ஆல் ரைட்ஸ் வந்து நான் ரிசர்வ் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி நான் போட்டிருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போது அண்டு COPY காப்பி அப்படின்றத போட்டோன்னு வச்சிங்களேன், எனக்கு அந்த காப்பி ரைட்ஸ்க்கான இந்த சிம்பிள் வந்து வந்துடும். அடுத்து 2025 காஷி இன்ஃபோடெக் என்ன பண்ணியிருக்காங்க, எல்லா ரைட்ஸையும் ரிசர்வ் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி நான் சும்மா போட்டுக்கிறேன். டாட் ஆல் ரைட்ஸ்
ரிசர்வ்டு அப்படின்னு போட்டு முடிச்சிடுறேன். ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போது நம்ம ஒரு வெப்பேஜை HTML மட்டும் வச்சு நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். ஓகேவா? அடுத்து இப்போ அதே வெப்பேஜ் மேலே நான் CSS ஆட் பண்ணால் அது எப்படி இருக்கும், அப்போது நம்மளோட வெப்பேஜ் வந்து எப்படி க்ரியேட் பண்ண முடியும் அப்படின்றதான் அடுத்து நம்ம பார்க்க போகிறது. இப்போ நான் இங்கே க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த HTML வெப்பேஜில் நான் என்ன பண்ண போகிறேன்னா CSS ஆட் பண்ண போகிறேன். ஸோ அந்த CSS ஆட் பண்ணுறதுக்கு எனக்கு என்ன வேணும் அப்படின்னா ஒரு CSS ஃபைலை நான் இங்கே க்ரியேட் பண்ணுறேன். style.css அப்படின்ற ஒரு ஃபைலை நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இந்த ஃபைலை ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா இந்த HTML ஃபைலோட அட்டாச் பண்ணிக்கிறேன். இங்கே வந்துட்டு லிங்க் டேகை யூஸ் பண்ணி style.css அப்படின்றத ஃபஸ்ட்டு லிங்க் பண்ணிக்கிறேன். அடுத்தது என்ன பண்ணுறேன்னா நான் இங்கே வந்துட்டு 1 by 1 நான் வந்து CSS வந்து எழுத போகிறேன். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு இங்கே வந்துட்டு மொத்தத்துக்கும் எனக்கு நடக்கணும் இல்லையா, அதனால் ஃபஸ்ட்டு யூனிவர்சல் செலக்டர் ஸ்டார் அப்படின்றத நான் செலக்ட் பண்ணி இங்கே வந்துட்டு எனக்கு டிஃபால்ட்டாக நடக்கிற மார்ஜின் பேடிங் எதுவுமே வேணாம், ப்ரௌசரால் கொடுக்குற மார்ஜின் பேடிங். ஸோ அதனால் மார்ஜின் 0. ஸோ எல்லா மார்ஜினும் போயிடும். ஓகேவா? இனிமேல் நான் சொல்ல போகிற விஷயங்கள் மட்டும்தான் அந்த இடத்துல மாறும். அடுத்து பேடிங்கும் நான் என்ன பண்ணுறேன்னா 0 அப்படின்ற மாதிரி கொடுத்துக்கிறேன். ஸோ பேடிங்கும் கிடையாது. அடுத்து இது எல்லாத்தையும் மொத்தமாக ஒரு பாக்ஸ்குள்ளே நான் அடைக்க போகிறேன். அதனால் பாக்ஸ் சைஸிங் அப்படின்னு கொடுத்து பார்டர்டு பாக்ஸ் அப்படின்ற மாதிரி நான் மென்ஷன் பண்ணிப்பேன். ஓகேவா? அடுத்த விஷயம், இதுக்கப்புறம் ஃபாண்ட்டோட ஸ்டைலை மாற்றுறதும் மாற்றாதும் உங்களுடைய விருப்பம். நான் சும்மா என்னோட இதுக்காக நான் ஃபாண்ட் ஃபேமிலி அப்படின்றத சூஸ் பண்ணி சியாகோ தஹோமா ஓகே இந்த இதை நான் சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்த விஷயம், இப்போ நான் எல்லா எலமெண்ட்டுக்கும் எனக்கு ஸ்டைல் கிடைக்கிற மாதிரி ஸ்டார் அப்படின்ற யூனிவர்சல் செலக்டரை யூஸ் பண்ணி நான் பண்ணிட்டேன். அடுத்து இப்போ நம்ம 1 by 1 போக வேண்டியது தான். இப்போ பாடியை நான் சூஸ் பண்ணுறேன். பாடிக்கு வந்துட்டு பேக்ரவுண்ட் கலர் வந்து நான் ஒன்று கொடுக்குறேன். சும்மா ஒரு ஒயிட் கலர் மாதிரி தான். ஆஷ் F9 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 அப்படின்னு கொடுத்தோன்னா ஸோ ஒரு பிஸ்கெட் கலர் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இது முடிச்சிட்ட பிறகு இதுக்கான டெக்ஸ்ட் கலர் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா ஆஷ் 333. ஸோ இது ஒரு விதமான பிளாக் கலர் தான். இது முடிஞ்சிட்ட பிறகு இப்போது நம்ம CSS பண்ணுறோம். CSS அப்படின்னாலே எல்லாருக்கும் தெரியும், கேஸ்கேட் ஸ்டைல் ஷீட், அடுக்கடுக்காக பண்ணுற ஒரு விஷயந்தான் CSS அப்படின்றது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃபஸ்ட்டு இந்த ஹெட்டர், அடுத்து மெயின், அந்த மெயின்குள்ளே இருக்க ஒவ்வொரு செக்ஷன், அதுக்கு அடுத்து ஃபூட்டர், இந்த மாதிரி ஒவ்வொரு அடுக்கடுக்காக நான் செய்ய போகிறேன். அப்போது அடுத்து நம்ம செய்ய போகிற மொதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெட்டருக்கான ஸ்டைலை எழுதுது. ஸோ ஹெட்டர் அப்படின்ற எலமெண்ட்டை செலக்ட் பண்ணுறேன். அதுக்கான ஒரு பேக்ரவுண்ட் சிம்பிளான ப்ராப்பர்ட்டிஸ் தான் நம்ம கொடுக்குறோம். பேக்ரவுண்டை நான் சூஸ் பண்ணுறேன். நான் ஆல்ரெடி கலர்லாம் சூஸ் பண்ணி வச்சுட்டேன். அந்த கலர் நான் இங்கே யூஸ் பண்ணிக்கிறேன். 003366 அப்படின்ற மாதிரி ஒரு டார்க் ப்ளூ கலர் ஷேடு வந்து நமக்கு இங்கே கிடைக்கிது. இப்போ டார்க் ப்ளூ கலர் கொடுத்துட்டதுனால இதில் இருக்க டெக்ஸ்ட் வந்து எனக்கு தெரியலை. அது பிளாக் கலரே நான் டிஃபால்ட்டாக கொடுத்துட்டேன் இல்லையா, அதனால் இப்போ கலர் கொடுத்து கலரில் இங்கே நான் சும்மா ஒயிட்னே டைப் பண்ணிக்கிறேன். எனக்கு ஒயிட் கலர் டெக்ஸ்ட் வந்து இங்கே கிடச்சிருது. அடுத்த விஷயம், இதை நான் சும்மா சென்டருக்கு கொண்டு வந்தேன். டெக்ஸ்ட் அலைன் சென்டர் அப்படின்றத பண்ணிக்கிறேன். ஸோ எல்லாமே சென்டராக வந்துருச்சு. அதுக்கப்புறம் பேடிங் டாப் டு பாட்டம் எனக்கு 30 பிக்சல் இருக்கணும். ரைட்டு டு லெஃப்ட்டு 0 இருக்கணும். ஏன்னா ஆல்ரெடி நான் என்ன பண்ணிட்டேன், டெக்ஸ்ட் அலைன் சென்டர் கொடுத்துட்டேன். ரைட் டு லெஃப்ட் பேடிங் நடந்தாலும் நடக்கலனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. ஓகேவா? இப்போ இது கொடுத்து முடிச்சிட்ட பிறகு இந்த டெக்ஸ்ட் இருக்கு இல்லையா, அதுக்கு மட்டும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்டரில் இருக்க H1 அப்படின்ற எலமெண்ட்டை தனியாக செலக்ட் பண்ணி ஃபாண்ட்டு சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2.5 REM அப்படின்றது கொடுத்துருக்கேன். ஸோ கொஞ்சம் சைஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இந்த சைஸை இன்க்ரீஸ் பண்ணி முடிச்சிட்ட பிறகு இந்த H1 முடிச்சாச்சு. அடுத்து இங்கே இருக்க இந்த பேராகிராஃபில் இருக்க இந்த கண்டென்ட் என்ன அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா அது என்ன டேக் லைன் அப்படின்ற மாதிரி அதுக்கு
ஒரு கிளாஸ் நேமை நம்ம கொடுத்துட்டோம். இந்த கிளாஸ் நேமுக்கு ஃபஸ்ட்டு ஃபாண்ட் சைஸை கொடுத்துடலாம். ஃபாண்ட் சைஸ் வந்து 1.2 REM. ஸோ இதையும் நம்ம பெருசுப்படுத்தியாச்சு. அடுத்து இதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, மேலே மட்டும் எனக்கு கொஞ்சம் தள்ளி இருக்கணும். அதாவது நம்ம அந்த ஹெட்டர் இருக்குல்ல, காஷிவ் இன்ஃபோடெக் அப்படின்றது, மார்ஜின் டாப்பில் இருந்து மட்டும் எனக்கு ஒரு 5 பிக்சல் தள்ளி இருந்தால் நல்லாயிருக்கும். ஓகேவா? அடுத்து அதுக்கான கலரை நான் சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ இந்த கலருக்கு ஆஷ் FFCC00 அப்படின்ற மாதிரி கொடுத்து ஒரு கோல்டு கலர், இந்த பிளாக் கலர் இந்த டார்க் நேவி ப்ளூவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோல்டு கலர் ஃபினிஷ் வந்து நல்லாயிருக்கும் இந்த டெக்ஸ்ட்டுக்கு. ஸோ அதனால் நம்ம இந்த கலர் நம்ம வந்து கொடுத்துக்கிறோம். இந்த விஷயம் முடிஞ்சா அடுத்து இங்கே இருக்க இந்த நேவிகேஷன் பார். இந்த நேவிகேஷன் பார் நம்ம ஆல்ரெடி தெரியும். இப்போ அதை நம்ம இன்னும் சிம்பிளாக நம்ம பண்ண போகிறோம். நேவ் அப்படின்ற எலமெண்ட்டில் இருக்க அன்னார்டர் லிஸ்ட்டு, இதை நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு டிஸ்பிளேவை ஃப்ளக்ஸ்னு சொல்லிக்கிறேன். ஸோ ஃப்ளக்ஸ்னு சொல்லிட்டா எனக்கு ஒரே ரோவாக கொண்டு வந்துடும். அடுத்து ஜஸ்டிஃபை கண்டென்ட்டில் வந்து சென்டர் அப்படின்றத கொடுத்துட்றேன். சென்டராக வந்துடும் கண்டென்ட் எல்லாம். லிஸ்ட்டு ஸ்டைல் வந்து பார்த்திங்கன்னா நன்னு, அந்த டாட் அந்த புல்லட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, எனக்கு அதெல்லாம் வேணாம், எனக்கு நன்னு. அதுக்கப்புறம் அதுக்கான ஒரு பேக்ரவுண்ட் கலர் மட்டும், ஓகேவா? ஸோ அதுக்கான ஒரு பேக்ரவுண்ட் கலர் மட்டும் நான் ஒரு ப்ளூ கலர் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஆஷ் 0055AA அப்படின்ற மாதிரி ஒரு ப்ளூ கலர். ஸோ ஒரு லைட் ப்ளூ கலர் இதை யூஸ் பண்ணிட்டேன். அடுத்து இதுக்கான பேரிங். ஸோ பேரிங் வந்து டாப்பும் பாட்டமும் 10 பிக்சல் இருக்கணும், ரைட் லெஃப்ட்டு 0. ஓகேவா? இப்படி வந்துருச்சு. இதுக்கடுத்து நம்ம உள்ளே இருக்க ஆங்கர் டேகை லிஸ்ட்டை தான் நம்ம வந்து மெயினாக ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். இப்போ இங்கே வந்துட்டு நேவ் அப்படின்ற எலமெண்ட்டில் இருக்க அன்னார்டர் லிஸ்ட்டில் இருக்க லிஸ்ட்டு அப்படின்றத நான் செலக்ட் பண்ணி அதோட மார்ஜினை டாப் அண்ட் பாட்டம் நம்ம எதுவும் மாற்ற தேவையில்லை இந்த தடவை. ஏன்னா ரைட் அண்ட் லெஃப்ட் தான் ரொம்பவே இருக்கமாக இருக்குது. ஹோமு, கோர்சஸ், இன்டர்ன்ஷிப்ஸு, கான்டாக்ட் அப்படின்ற மாதிரி. ஸோ டாப் அண்ட் பாட்டம் 0 அப்படின்றத கொடுத்துட்டு ரைட் அண்ட் லெஃப்ட்டு 20 பிக்சல் அப்படின்றத கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக விலகி போயிட்டு இண்டிவிஜுவலாக தெரியுது. இப்போ இந்த இண்டிவிஜுவலாக மாறிடுச்சு இல்லையா? இப்போ அடுத்து நம்ம இங்கே என்ன பண்ணுறோம், நேவு அன்னார்டர் லிஸ்ட்டு, அதுக்குள்ளே இருக்க லிஸ்ட்டு, அதுக்குள்ளே இருக்க ஆங்கர் டேக் அப்படின்றத போட்டு, இப்போ அது ஒரு பர்பிள் கலராக இருக்குது. எனக்கு அந்த மாதிரி இல்லாமல் கலர் வந்து ஒயிட்டாக இருக்கணும். ஒயிட் கலர் வந்துருச்சா? எனக்கு இதுக்கு டெக்ஸ்ட்டு டெக்கரேஷன் வந்து நன்னாக இருக்கணும், எனக்கு அண்டர்லைன்லாம் தேவையில்லை. அடுத்து ஃபாண்ட் வெயிட் அப்படின்றது வந்து போல்டாக இருக்கணும். ஸோ எனக்கு இந்த பட்டன்ஸ் வந்து ரெடி, நேவிகேஷன் பட்டன்ஸ் ரெடி. இது முடிச்சாச்சு. இப்போது எனக்கு தெரிஞ்சு ஏறத்தாழ இந்த ஹெட்டரை கம்ப்ளீட்டாகவே நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம், ஹெட்டர் செக்ஷனை. ஓகேவா? இந்த ஹெட்டர் செக்ஷன் முடிஞ்சா இப்போ அடுத்த செக்ஷன் வந்து என்ன இருக்குது, மெயினான பார்ட்டு. ஹெட்டர் முடிஞ்சோடனே மெயின் அப்படின்ற மாதிரி ஒரு எலமெண்ட்டாக நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ நம்ம அந்த மெயின் அப்படின்றதுக்கு ப்ராப்பர்ட்டிஸை மென்ஷன் பண்ணோம். ஸோ இப்போ மெயின் அப்படின்றதுக்கு நமக்கு என்ன வேணும்னா, பேடிங் டாப் அண்ட் பாட்டம் எனக்கு ஒரு 30 பிக்சலும் ரைட் அண்ட் லெஃப்ட்டு ஒரு 20 பிக்சலும் வேணும். எனக்கு அந்த கண்டென்ட்டை விட்டு விலகி வரணும். ஸோ எனக்கு விலகி வந்துச்சுன்னா இந்த மாதிரி வந்துடும். இப்போது அதுக்குள்ளே இருக்க ஒவ்வொரு விஷயமா நம்ம சிஎஸ்எஸ் பண்ணணும். ஹீரோ, அபவுட் செக்ஷனு, சர்வீசஸ் செக்ஷன் அப்படின்ற மாதிரி 1 by 1 நம்ம லைனாக கொடுத்து வந்துட வேண்டியது தான். இப்போது ஹீரோ அப்படின்ற கிளாஸு டாட் ஹீரோ, அந்த கிளாஸ்க்கு நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு பேக்ரவுண்ட் கலர் வந்து கொடுக்குறேன். அந்த கலர் வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா E6F0FF அப்படின்ற மாதிரி கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு லைட் ப்ளூ, ஸ்கை ப்ளூ கலர் வந்து நமக்கு கிடச்சிருது. ஓகேவா? E6, ஓகே ஃபைன். அடுத்து பேடிங் வந்து பார்த்தீங்கன்னா 30 பிக்சலாக இருக்கணும். பார்டர் லெஃப்ட் சைடு மட்டும் எனக்கு என்னவாக இருக்குன்னா 5 பிக்சல் இருக்கணும், சாலிடாக இருக்கணும்.
இதுக்கு கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஆஷ் 0055AA இங்கே இருந்துச்சுல இந்த கலர் எனக்கு இங்கே மட்டும் இப்படி வரும். ஓகேவா? ஸோ இப்போ இது கொடுத்தாச்சு. அதுக்கடுத்து மார்ஜின் பாட்டம் அப்படின்ற சொல்லி நம்ம இது பண்ணுறோம். மார்ஜின் பாட்டம் எனக்கு 20 பிக்சல் இருக்கணும். கீழே இருக்க கண்டென்ட்டையும் தள்ளி விட்டுட்டு ஓரமாக இதை மட்டும் அழகாக சென்டரில் நம்ம வச்சுருக்கோம். இப்போ இதுக்குள்ளே இருக்க இந்த வெல்கம் டு காஷ் இன்ஃபோடெக்ன்ற கண்டென்ட் இருக்கு இல்லையா, அந்த கண்டென்ட்டை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டாட் ஹீரோ அதில் இருக்க H2 அப்படின்ற எலமெண்ட்டை செலக்ட் பண்ணி அதுக்கான ஒரு கலர் ஆஷ் 003366 அப்படின்ற மாதிரி ஒரு அந்த க்ரீன் கலர் வந்து சாரி ப்ளூ கலர் வந்து நான் கொடுத்துக்கிறேன். மார்ஜின் பாட்டம் 10 பிக்சல் கொடுத்தாச்சா? இப்போது செக்ஷனில் இருக்க H2 செக்ஷன் அப்படின்ற எலமெண்ட்டில் இருக்க H2 அப்படின்ற எலமெண்ட்டை நான் செலக்ட் பண்ணி அதுக்கான மார்ஜின் பாட்டம் வந்து எனக்கு எப்படி இருக்கணும், 10 பிக்சல் இருக்கணும். அதுக்கான கலர் எப்படி இருக்கணும், ஆஷ் 0055AA அப்படின்ற மாதிரி இருக்கணும். ஓகேவா? இந்த வந்துருச்சா? அடுத்து இது அவ்வளோதான். இதில் நம்ம வேறு எதுவும் பெருசாக கான்ட்ரிபியூட் பண்ண போகிறதில்ல. இப்போது அதே மாதிரி செக்ஷன் அப்படின்ற எலமெண்ட்டில் இருக்க அன்ஆர்டர் லிஸ்ட்டு அப்படின்ற சூஸ் பண்ணுறேன். இது ஏன் இங்கே சூஸ் பண்ணுறீங்கன்னா அவர் சர்வீசஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த சர்வீசஸ்க்கு நம்ம பண்ணுறதுக்காக தான். லிஸ்ட்டு ஸ்டைலு டைப் வந்து ஸ்கொயராக இருக்கணும் அப்படின்றத சொல்லிடுறேன். ஸோ ஸ்கொயராக இருக்குது. இப்போது பேடிங் லெஃப்ட்டு எனக்கு பேரிங் லெஃப்ட்டு மட்டும் ஒரு 20 பிக்சல் இருக்கணும். அப்போ தான் கொஞ்சம் அழகாக இங்கே வரும். கண்டென்ட்டோட சேர்ந்து ஒரே லைனில் வந்துருச்சா? இது வரைக்கும் முடிஞ்சு. அடுத்து நம்மள்ட்ட இன்னும் பேலன்ஸ் என்ன இருக்குது, ஃபூட்டருக்கு நான் என்ன பண்ண போகிறேன், ஃபூட்டர் அப்படின்னு எலமெண்ட் நேம் வச்சுருக்கேன். அந்த ஃபூட்டரை நான் செலக்ட் பண்ணி இதுக்கான ஒரு பேக்ரவுண்ட் கலர் வந்து ஆஷ் 003366 அந்த டார்க் ப்ளூ கலர் நான் வந்து கொடுத்துக்கிறேன். கலர் வந்து ஒயிட்டு, ஒயிட் கொடுத்துக்கிறேன். கலரும் ஒயிட்டு வந்துருச்சு. அடுத்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டை அலைன் சென்டர் அப்படின்றத சொல்லிக்கிறேன். சென்டராக அலைன் ஆயிரும். அடுத்து பேரிங் டாப் அண்ட் பாட்டம் மட்டும் ஒரு 15 பிக்சல் இருக்கட்டும். ரைட் அண்ட் லெஃப்ட் 0 டெக்ஸ்ட் அலைன் சென்டராக இருக்கிறதுனால மார்ஜின் டாப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 பிக்சலாக இருக்குது. எல்லாம் முடிஞ்சு அழகாக நமக்கு இப்போ சுற்றி ஒரு வெப்பேஜ் வந்து நமக்கு க்ரியேட் ஆகிருச்சு. ஓகேவா? ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் வெப்பேஜ் வந்து HTML-ஐயும் CSS-ஐயும் வச்சு நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி டெக்னாலஜியோட அப்டேட்ஸ் உங்களுக்கு ரெகுலராக வேணும்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இதே மாதிரி உங்களுக்கு கோர்சஸ் ஏதாவது வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்கொயரிக்கு எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கோம். எங்கள் இன்ஸ்டா ஐடி, ஆஃபீஸோட அட்ரஸ், மெயில் ஐடி எல்லாமே கொடுத்துருக்கோம். இது மூலிமா நீங்கள் எங்களை ஈஸியாக கான்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ.